ஹரி ஓம் மகா காளி. இப்போ காளி பூஜையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கள் பாரம்பரியப்படி, எங்கள் குடும்ப வழக்கப்படி நாங்கள் காளிக்கு வந்து கோழி பலி கொடுத்து படையல் போடுவோம். அந்த முறைப்படி தான் இப்போ நம்ம சாமி கும்பிட போகிறோம். வாங்க, காளியோட அனுக்கிரகம் உங்களுக்கும் கிடைக்கட்டும்னு மனசார வேண்டிக்கிறேன். முதல்ல நம்ம விநாயகர் பிடிச்சி வச்சு விநாயகருக்கு வந்து பூஜை செஞ்சுக்கணும். எந்த ஒரு பூஜைனாலும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து விநாயகரை வழிபடுறது தான் முறை. அதனால் விநாயகரை வழிபட்டு விநாயகர் பூஜை சொல்லிவிட்டு நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும். எத்தனை தீபம் இருந்தாலும் அம்பாளுக்கு, காளி அம்மனுக்கு வந்து 2 அகல் தீபம் அன்பாக அவளை நினச்சி ஏற்றினாலே போதும். அம்மா ஓடோடி வருவாங்க. அதை எப்போவுமே அம்மாவுக்கு நீங்கள் எல்லாருமே 2 அகல் தீபம் ஏற்றுங்க. காளியை நினச்சி மனசார நீங்கள் நெய் தீபம் போட்டாலும் சரி, இல்லை நல்லெண்ணெய் தீபம் போட்டாலும் சரி, 2 அகல் தீபம் ஏற்றுங்க. அப்புறம் பூஜைக்கு நம்ம குத்து விளக்கு ஏற்றி வச்சுக்கிறோம். இந்த பூஜையும் போது காளியம்மனை வழிபடும்போது நம்மளுக்கு உடல் தூய்மை, மன தூய்மையாக இருக்கணுங்க. ரொம்ப நம்ம சுத்தபத்தமாக வந்து காளியை வழிபடணும். அம்பாளுக்கு வந்து மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும். மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ பிடிக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து எலுமிச்சம்பழம், அப்புறம் வேப்பந்தழை, அப்புறம் செம்பருத்தி பூ ரொம்ப பிடிக்கும் அம்பாளுக்கு. இதெல்லாம் வச்சு அவங்கள வந்து கூப்பிடணும். கலசத்தில் வந்து நம்ம வேப்ப தழை வச்சு கலசம் வச்சு கூப்பிட்டோம்னா அம்மா வருவாங்க. அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் கொடுத்து நம்ம அவங்கள எப்போவுமே வழிபடணும். செம்பருத்தி பூ அம்மாவுக்கு பிடிக்கும். செம்பருத்தி வச்சு அம்மா எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். இது வந்து எங்களோட குலதெய்வம். எங்கள் குலதெய்வத்தை வச்சு தான் நான் வந்து வழிபாடு செஞ்சிட்ருக்கிறேன். அதனால் எங்கள் முறைப்படி நான் இதை வந்து கடைப்பிடிச்சிட்ருக்கேன். அம்மா வந்து ரொம்ப கோவக்காரங்க. ஆனால் எங்கள் இதில் வந்து ரொம்ப சாந்த சுரூபிணியாக, இந்த இதில் சில ரூபத்தில் இந்த படத்தில் இருக்க மாதிரி தான் எங்கள் கோயிலில் இருப்பாங்க. அவங்க வந்து சாந்த சுரூபிணியாக இருக்காங்க. ஆனால் வந்து சைவ படையல் இல்லாமல் எல்லாம் அசைவ படையல் போட்டு நாங்கள் அம்பாள் கும்பிட்றோம். அவங்க சில ரூபத்தில் இருக்காங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக அம்சமாக அப்படி கம்பீரமாக இருக்காங்க பாருங்கள். அம்மா அழகை பார்க்கையிலே நம்ம கண்ணே பற்றுற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு காணிக்கை எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணி அம்மா வந்து நம்ம வேண்டி அழைச்சி நம்ம கும்பிடணும். நம்ம நேர்த்திக்கடன் வச்சுருந்தோம்னா, இல்லை விரதம் இருக்கிற முறை இருந்தால் அதை நம்ம வந்து சரியாக கடைப்பிடிக்கணும். அதை எப்போதுமே கரெக்டாக நம்ம நிறைவேற்றிடணும். அம்மா வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. காளி வந்து கோபக்காரி இல்லையா? அவள் வந்து சிவனையே காலில் போட்டு அம்மா மிதிச்சிருக்கிறாங்க. அந்தளவுக்கு ஆங்காரி, நீலி, சூளி. அவள் வந்து ரொம்ப கோபத்தோடு இருக்கக்கூடியவ. ஆனால் அம்மான்னு நம்ம கூப்பிட்டோம்னா ஒரு தாயாக மாதிரி நம்ம குழந்தையாக நினச்சி நம்மளை வந்து காத்து நிற்பாங்க. இந்த பூஜை அறை செய்யலை வீடு நல்லா சுத்தமாக இருக்கணும். பூஜை அறையும் ரொம்ப சுத்தமாக நம்ம வச்சுக்கணுங்க. அது நம்ம ரொம்ப முக்கியம். இந்த காளி பூஜை, காளி அவங்கவுங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சாதாரணமாக சைவ படையல் வச்சு கும்பிட்டா கூட ஆத்தா ஏற்றுப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓம் காளிகாயே வித்மகே மயானவசே திண்மகி தந்தோ அங்காளி பிரசோதயாத். ஓம் காளிகாயே வித்மகி மயானவசே திண்மகி தந்தோ அங்காளி பிரசோதயாத். ஓம் காளிகாயே வித்மகி மயானவசே திண்மகி தந்தோ அங்காளி பிரசோதயாத். ஓம் பத்ரகாளி நமக. ஓம் மாகாளி நமக. ஓம் காளிகாயே நமக. ஓம் தண்டி சாமுண்டேஸ்வரி நமக. ஓம் துர்கா நமக. ஓம் பராசக்தியே நமக. ஓம் ஆதிபராசக்தியே நமக. ஹரி ஓம் மகாகாளி. ஹரி ஓம் மகாகாளி. ஹரி ஓம் மகாகாளி. நம்ம இந்த பூஜைக்கு வந்து எப்போதுமே நம்ம ஒரு நேர்த்திக்கடனா அம்மாவுக்கு வந்து காப்பு கட்டி இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதாங்க எங்களோட குல வழக்கம். அதனால் ₹1 காயினும் ஒரு விரலி மஞ்சளும் வச்சு அம்மாவை நினச்சி இந்த பூஜையை ஏற்றுக்குங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரே மனதாக நினச்சி இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த காப்பு கட்டிட்டு தாங்க இந்த பூஜையை நாங்கள் வந்து தொடங்கணும். ஃபஸ்ட்டு நம்ம விநாயகரை பூஜை பண்ணியாச்சு. அம்மாவை அழைச்சாச்சு. அம்மா வந்து கரகம் வச்சு நம்ம மஞ்சள் தண்ணி வச்சு அம்மாவை கூப்பிடணும். அதுக்கு முன்னால் நம்ம வந்து முதல்ல காப்பு கட்டி நம்ம ரெடி ஆகணும்.
அதனால் இப்போ அந்த விரலி மஞ்சளும் ரூ. 1 காயினும் வச்சு அம்மாவை நினச்சி நம்ம கையில் காப்பு கட்டணும். காப்பு கட்டினதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பூஜையை தொடங்கணும். இங்கே இந்த அம்மா கோயில் எங்கே இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. எனக்கு வந்து கனவில் வந்து அந்த கோயிலை அப்படியே தச்சுருவான் என் அம்மா. அந்த கனவில் நான் பார்த்தேன், கோயிலில் பார்த்தேன். அம்மா சிலை அப்படியே இந்த சிலை, இந்த கோயில், அந்த இடம் நான் போனதே கிடையாது. போகாத ஒரு ஊர், இடம் அப்படியே சொல்லையிலே எனக்கு அப்படியே சிலிர்க்குதுங்க உண்மையிலேயே. அப்போ அம்மா வந்து அவ்வளோ இது என்னை ஆட்கொண்டு எங்கள் குலதெய்வமாக இருந்தாலும் எங்கள் மரபில் அது விட்டு போனதை என்கிட்ட வெள்ளிக்கிழமை அம்மா வந்து கனவுல வருவாங்க. வந்து இது எங்கே இருக்குன்னே தெரியவே இல்லையே இந்த இடம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் எங்கள் குலதெய்வத்துக்கு இங்கே வந்து முனியையா எங்களோட குலதெய்வம், அதுக்கு பக்கத்தில் தான் அந்த காளி கோயில் இருந்திருக்கு. ரொம்ப ட்ரிப்பு நான் பார்க்க முடியல. அப்போ எதாச்சியாக நாங்கள் வழி தெரியாமல் ஒரு பூசாரிகிட்ட கேட்குறோம். அந்த பூசாரி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த காளி கோயிலுக்கு. அப்பப்பா என்னடா கனவில் வந்து அதே கோயில், அதே சிலை, அதே அந்த பத்தைன்னு சொல்லுவோம், அடர்ந்த ஒரு வனபத்திரகாளி, அவங்க வனத்துக்குள்ளே இருப்பாங்க. அதெல்லாம் அப்படி பார்த்தோம். என்னடா நம்ம கனவில் அந்த படம் பார்த்த மாதிரி பார்க்காத இடம் வந்து நம்ம கனவில் வந்து அந்த இடத்துக்கு நான் போகையில் என்னை மறந்து நான் இருந்தது தாங்க உண்மை. அம்மாவுக்கு காப்பு கட்டியாச்சு. அதுலேருந்து அவங்கள வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ, எனக்கு கனவில் வருவாங்க சொல்கிறாங்க. நான் அவங்க உபாசனை எடுத்திருக்கிறேன். நிறைய பூஜை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஒரு 20 வருஷமாக நான் வந்து அம்மாவுக்கு வந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்குறேங்க, பூஜை பண்ணிகிட்ருக்கேன். யார் வேண்டுதல் சொன்னாலும் அவங்களுக்கு நான் செஞ்சு நிறைவேற்றி கொடுக்குறேன். அம்மா சில நேரம் நமக்கு வந்து நம்ம கூட இருக்கிறது நம்மளால் உணர முடியும். அது நமக்கு வந்து இந்த பூஜைக்கு நம்மளுக்கும் மன தூய்மை, உடல் தூய்மை, ஆத்ம சுத்தி எல்லாமே வேணும். அதுக்கு நம்ம வந்து இந்த பூஜையில் நம்ம அதுக்கு தயாரிச்சுட்டு அம்மாவுக்கு நம்ம எல்லாம் ஆத்மார்த்தமாக உனக்கு அர்ப்பணிக்கிறோம்மா அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணிப்போடு இந்த பூஜையை நம்ம ஆரம்பிக்கணும். அப்போ தான் அம்மா நம்ம வந்து மனம் குளிர்ந்து நம்ம கேட்டதை நம்ம செய்வாங்க. தீய சக்தியிலேருந்து நம்ம காக்கிறது வந்து காளிங்கிறவ காப்பவள் தான் காளி. ஆனால் காளின்னு நம்ம பயப்படுறோம். அச்சத்தோடு நம்ம பயந்து அம்பாவை கும்பிடக்கூடாது. பக்தியோடு நம்ம அம்பாவை நினச்சி கூப்பிட்டோம்னா அம்மா ஓடோடி வருவாங்க. காளி அப்படின்னாவே கண் திறந்து பார்ப்பாங்க. அம்மா கண்ணை மட்டும் பாருங்கள். அச்சத்தோட மனக்குழப்பத்தோடு இருக்கிறவங்கள, அவங்களோட கஷ்டத்தெல்லாம் நீக்கி தைரியத்தை தர்றவளும் காளி தாங்க. எந்த சூழ்நிலையும் நீங்கள் காளியை வழிபட்டீங்கன்னா அவள் கைவிடவே மாட்டா. நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ, இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதே இந்த அம்பாளோட கருணையினால தான். இல்லாட்டி நான் எனக்கு வந்த கஷ்டம் நஷ்டம், எவ்வளோ துன்பம், வேதனை, துரோகம், முதுகில் குத்துனைக்கு அத்தனையும் தாண்டி நான் இன்றைக்கி இருக்கேன்னா அது அம்மானால். அவளை கைப்பிடிச்சி தாயேன்னு 2 சொட்டு கண்ணீர் விட்டது தான் காரணம். நான் வேறு அம்பாளுக்கு வேறு எதுவும் இல்லை. காளி எங்கள் குலதெய்வம். மனதார டெய்லியும் நான் வேண்டிக்குவேன், ஸ்லோகம் சொல்லுவேன், போற்றி 108 போற்றி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சொல்லுவேன். இதுதான் நான் கடைப்பிடிச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து செம்பில் வந்து நம்ம மஞ்சள் தண்ணி எடுத்து மஞ்சள் போட்டு வச்சு 90 போட்டு அம்மாவை வந்து நம்ம கூப்பிடணும். மனசால் மடியேந்தி அம்மா நீ வாம்மா, மஞ்சள் தண்ணி வச்சு இதெல்லாம் நம்ம பண்ணி அவளுக்கு வந்து தாகத்துக்கு தண்ணி வந்து மஞ்சள் நீர் தான் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 வேப்பந்தழை போட்டு அம்மா நீ வாம்மா அப்படின்னா அவள் வந்து இந்த தண்ணியில் வருவா, அதில் இறங்குவா தாகத்துக்கு அப்படிங்கிறது ஐதீகம். இது எங்கள் மரபுப்படி நான் கடைப்பிடிக்கிறது. இந்த அம்மாவை தண்ணி வச்சு வாமான்னு மடியேந்தி நின்னோம்னா அம்மா வந்து வருவா. மனசார உணர்வுபூர்வமாக அதை உணர முடியும். அந்த நிகழ்வுகளை அதை சொல்ல முடியாது. சிலது பக்தியை வந்து உணர தான் முடியும். அதை வந்து அந்த தருணத்தில் அம்மாக்கிட்ட மடியேந்தி நம்ம நிற்கையில் அம்மா நம்ம கூட வருவாங்க. அதுதான் இந்த பூஜையோட ஸ்பெஷல்னு சொல்கிறது. அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம கோழிலாம் நம்ம கொடுக்கணும் அம்மாவுக்கு. பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது போட்டு படையல் போடுவோம். இது வரைக்கும் நம்ம அம்மா காளியை வந்து நம்ம அழைக்கிறதுக்கு காளியோட
காளி வந்து நீதி தேவதைங்க, தர்மத்தின் தாய் அவ. அதனால் நம்ம பக்தருக்கு நீதியும் தர்மத்தையும் காத்து நிற்பா. அதர்மத்தை அழித்து தர்மத்தை நமக்காக மீட்டு கொடுப்பவள் காளி. அந்த காளி வந்து மாபெரும் சக்திங்க. அவளுக்கு நிகர் வேறு எதுவுமே கிடையாது. அந்த சராசரமும் அவளுக்குள்ளே அடக்கம். அவளை நினச்சி நம்ம கும்பிட்டோம்னா வேறு எதுவுமே வேண்டாம். பனி போல் நம்ம கஷ்டமெல்லாம் விலகி ஓடிடும். அப்பேற்பட்ட சக்தி அம்மா. அம்மாவுக்கு வந்து பொய் பிடிக்காதுங்க. ரொம்ப நேர்மையாக இருக்கணும். அவள் வந்து பொய்க்கு வஞ்சம் பேசினா, பிற வந்து பழி சொன்னா அவளை அம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எழுந்து பேசுகிறது பிடிக்காது. அம்மா நம்ம சோதித்து பார்க்குற மாதிரியே நம்ம மனநிலையில் இது பொய்யா இருக்குமா அப்படின்னு நம்ம நம்பாமல் அம்மாவை காளியை வழிபட்டோம்னாலும் அம்மாவுக்கு பிடிக்காது. முழு மனசோட, முழு நம்பிக்கையோட, அன்போட, நம்ம பக்தியோட அம்மாவை வந்து நம்ம வழிபடணுங்க. கண்டிப்பாக அந்த பக்திக்கு பலன் உண்டு. அதனால் முழு நம்பிக்கையோட பயத்தோடு காளியை கும்பிடக்கூடாது. பக்தியோடு காளியை கும்பிடுங்க. அம்மானு கூப்பிடுங்க. ஓடோடி வருவான் நம்ம குழந்தையா நினச்சி. இப்போ அந்த நம்ம வந்து காளிக்கிட்ட வந்து அர்ப்பணிப்பு பண்ணுறோம். அதை அர்ப்பணித்து தாயே இதை வந்து உனக்கு காணிக்கையாக இதை நாங்கள் கொடுக்குறோம்மா அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு காட்டுறோம். காட்டி அவள்கிட்ட உத்தரவு வாங்கணும். அவங்க உத்தரவு கொடுத்தா தான் நம்ம வந்து இந்த பூஜையை செய்ய முடியும், இது பண்ண முடியும். அவங்க உத்தரவு இல்லாமல் நம்ம இந்த பூஜையை செய்ய முடியாது. அதுக்கு அம்மாகிட்ட வந்து அந்த தண்ணியில் கேட்டோன்னா அதுக்கப்புறம் அம்மா சரின்னு சொன்னால் தான் நம்ம அந்த பலி கொடுக்க முடியும். இல்லாட்டி கொடுக்க முடியாது. அம்மா உத்தரவு கொடுத்தா தான். இல்லாட்டி அடுத்த ட்ரிப்பு பண்ணலான்னு தள்ளி வைக்க வேண்டியது தான். இப்போ அம்மா உத்தரவு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். அம்மா உத்தரவு கொடுத்துட்டாங்க. உத்தரவு கொடுக்காமே சில இது இருந்திருக்கு. அப்போ வந்து அந்த இது அவங்களுக்கு லேட் ஆகும், அவங்களோட வேண்டுதல் வந்து இப்போ கொஞ்சம் காலம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துப்போம். அம்மாவுக்கு கொடுத்தாச்சு. அம்மா வந்து ஏற்றுட்டாங்க. அவங்களோட நம்ம கோரிக்கையை கண்டிப்பாக அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க. அம்மாவுக்கு படையல் வச்சாச்சுங்க. அம்மாவுக்கு படையல் நிறையா வைக்கணும் அவளுக்கு. அப்போ தான் ரொம்ப பிடிக்கும். இது இளநீ வந்து 2 இளநீ கண்ணு திறந்து வைக்கணும் அம்மாவுக்கு. அம்மா அப்படி பாருங்கள் சந்தோஷத்தில் அப்படியே பூரிப்பாக இருப்பாள். அவளுக்கு அப்படி குழந்தையா மாறிடுவா. அம்மாவுக்கு கூழ் வைக்கணுங்க. பேரிச்சம்பழம் தேன் ஊற்றி நெய் ஊற்றி வைக்கணும். சாப்பாடு, முட்டை, இந்த கோழி இதெல்லாம் வச்சு பழங்காய் வச்சு எலுமிச்சம்பழம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். எல்லா கனிகளும் வைக்கலாம். தேங்காய் உடைச்சி வச்சு நம்ம இப்போ வந்து பூஜை அம்மாவுக்கு நிறைவு பண்ணுறோம். குடும்ப நலனுக்காகவும் இதை வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு நம்மளோட நம்பிக்கை. அம்மாவுக்கு இதை செஞ்சால் நமக்கு தேவையானதை அம்மா செய்வாங்கிற நம்மளோட நம்பிக்கை. எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கல்யாணம் வச்சாலும் இந்த மாதிரி நாங்கள் பூஜை வைப்போம். ஏதாவது நல்ல காரியம் நடக்கணுன்னாலும் இந்த மாதிரி பூஜை வைப்போம். இதெல்லாம் வச்சு மங்கல்யம்லாம் வச்சு நைட்டு படைத்து பங்காளிகள்லாம் சேர்ந்து அதை நாங்கள் சாப்பிடுவோம். இது தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு வேண்டிக்குவோம். ஒரு இடம் வேணுமா, ஒரு தொழில் அமையணுமா, இல்லை ஒரு நோய் கஷ்டமாக இருக்கா அது தீர்ந்து போகணுமா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம தனியாக படையல் போட்டு நம்ம சாமி கும்பிடுவோங்க. எல்லாம் எடுத்து வச்சாச்சு. காணிக்கை எடுத்து வைக்கணும் அம்மாவுக்கு. எடுத்து பால் வச்சுருக்குங்க. பால் சூடாக வச்சு நம்ம தேங்காய் உடைச்சி வச்சு நீ பூஜையை அம்மாவுக்கு தீபாராதனை காட்ட வேண்டியதுதாங்க. காளியோட அருள் கிடைக்குன்னா மனசார அம்மாவை வேண்டுங்க. மனசார என்ன கஷ்டத்தில் நீங்கள் 2 சொட்டு கண்ணீர் விட்டு அம்மானு கூப்பிட்டா அவள் தாயாக ஓடோடி வந்து நம்மளை காத்து நிற்பாங்க அம்மா. வேறு யாருமே வேணாம். அம்மா மட்டும் இருந்தால் போதும். நமக்கு சகலமும் நம்மளை தேடி வருங்க. நமக்கு கெடுதல் செய்கிறவங்கெல்லாம் நம்மளை விட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. நம்மளுக்கு நல்லது செய்கிறவங்க மட்டும்தான் நம்ம கூட இருப்பாங்க. அவங்க என்ன நினச்சாலும் நம்மளை வந்து பார்த்தா அவங்க கண்டிப்பாக மாறிடுவாங்க. அந்த அளவுக்கு காளியோட அனுக்கிரகம் நமக்கு இருக்கும்.
நமக்கு முன்னால் காளி போவாள். நமக்கு ஒரு கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா அவள் பார்த்துட்டு சும்மா இருக்கவே மாட்டாள். நம்ம அம்மா நம்மளை யாராச்சும் துன்புறுத்தினா பார்த்துட்டு இருப்பாங்கள்ல, அதே மாதிரி தான் காளி. அவள் அம்மாலாம் நம்மளை காக்கிறதுக்கு ஓடோடி வருவாள். கண்ணுக்குள்ளே வச்சு நம்மளை பாதுகாப்பாள். அவள் அனுக்கிரகத்துக்கு சொல்லிகிட்டே போகலாம். அவள் சக்திக்கு எல்லையே இல்லை. அவளை நினச்சி அம்மாளுக்கு வந்து நம்ம எலுமிச்சங்கனி திஷ்டி எடுக்கணுங்க. எலுமிச்சங்கனியும் பள்ளிக்கூடத்து திஷ்டி எடுத்துடணும். ஏன்னா அம்மா வந்து கண்ணு படும் அவங்களுக்கு. எலுமிச்சம் பழம் வந்து 2ஆக நறுக்கி குங்குமம் தடவி 2 பக்கம் வைக்கணும். அப்புறம் 4ஆக நறுக்கி அதை வந்து பள்ளி கொடுக்கணும். சங்கு நாதம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால் சங்கு ஓசை எழுப்பி நம்ம பூஜையை நிறைவு பண்ணணும். அம்மாவுக்கு பிடிச்ச உடுக்கை, சங்கு, இதெல்லாம் சலங்கை சத்தம், அதெல்லாம் வளையல், கை நிறைய வளையல் போடணும்னு நமக்கே ஆசையாக இருக்கும். சலங்கை போட்டுக்கணுன்னு இருக்கும். இதெல்லாம் அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம செய்கிறது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி. அம்மா மனதுக்குள்ளேருந்து நல்லா தீபாராதனை காட்டி அம்மாவுக்கு நம்ம பூஜையை நிறைவு செய்யணுங்க. ஓம் காளிகாயை வித்மஹி மகாநாசினி தீமஹி தன்னோ லக்ஷ்மீ பிரசோதயாத். ஓம் ஹரி ஓம் மகாகாளி, ஹரி ஓம் மகாகாளி, ஹரி ஓம் மகாகாளி, ஹரி ஓம் மகாகாளி. வேப்பந்தலையில் அம்மாளுக்கு அர்ச்சனை பண்ணணும். வேப்பந்தலையில் அர்ச்சனை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வேப்பந்தலையில் மட்டும் நம்ம அவளுக்கு அர்ச்சனை பண்ணி அவள் படையிலெல்லாம் வேப்ப தலையை போட்டு தான் நம்ம பூஜையை நிறைவு பண்ணணும். அவள் அந்த கசப்பை வந்து அவள் எடுத்துகிட்டு நமக்கு இனிப்பையும் சந்தோஷத்தையும் நமக்கு தருவாள். அவளோட அன்பையும் நம்மளோட இருக்க தீய சக்தியெல்லாம் விரட்டி நம்மளை வந்து காத்து நிற்பா அப்படின்னு